தமிழகத்துல ஒரு கிராம ஊராட்சி இவ்வளவு வேகமா வளர முடியுமா? எந்த பக்கம் திரும்பினாலும் தார் சாலைகள். தலைக்கு மேலே உயர்ந்து நிற்கும் தண்ணீர் தொட்டிகள், நவீன வசதிகளுடன் கூடிய சமுதாய கூடங்கள். இது ஏதோ கனவு இல்லைங்க. திண்டுக்கல் மாவட்டம் ரெட்டியார் சத்திரம் ஒன்றியத்துல இருக்கிற காமாட்சிபுரம் ஊராட்சி தான் இன்னைக்கு தமிழகத்துக்கே ஒரு ரோல் மாடல். கடந்த 5 வருஷத்துல மட்டும் இங்க நடந்திருக்கிற பணிகளின் எண்ணிக்கை 250. இதோட மொத்த மதிப்பு எவ்வளவு தெரியுமா? 14,43 லட்சம் ரூபாய். 4.11 கோடி செலவுல 7 பிரம்மாண்ட தார் சாலைகள் போடப்பட்டிருக்கு. கோட்டைப்பட்டி, நரிப்பட்டி, ஸ்ரீராமபுரம், எல்லைப்பட்டி, கெம்மனம்பட்டி, செம்மட்டைப்பட்டின்னு ஊருக்குள்ள எந்த பக்கம் போனாலும் தார் சாலை தான். காமாட்சிபுரம் மெயின் ரோட்ல இருந்து கோபிநாத சுவாமி கோயில் அடிவாரம் வரைக்கும் இப்ப ரோடு கண்ணாடியா மின்னுது. தண்ணீர் தாகம் தீர்க்கிறதுல காமாட்சிபுரம் ஒரு சாதனை படைச்சிருக்கு. காவேரி கூட்டு குடிநீர் திட்டம் மூலமா எல்லைப்பட்டியில 1,75,000 லிட்டர் கொள்ளளவு கொண்ட பிரம்மாண்ட சம்ப். இது போக ஊராட்சி முழுக்க மொத்தம் 11 மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிகள். ராமலிங்கம்பட்டி, எர்ணம்பட்டி, சமத்துவபுரம்னு எல்லா ஊர்லையும் 20,000 முதல் 60,000 லிட்டர் வரைக்கும் தண்ணீர் தொட்டிகள் அமைச்சு கொடுக்கப்பட்டிருக்கு. இனி காமாட்சிபுரம் மக்கள் குடிநீருக்காக அலைய வேண்டிய அவசியமே இல்லை. குடிநீர் மட்டும் இல்லைங்க, மக்களோட கொண்டாட்டத்துக்கும் இங்கே இடம் உண்டு. எல்லைப்பட்டி, கட்டச்சின்னான்பட்டி, கோட்டைப்பட்டின்னு 3 இடங்கள்ல 1,25,00,000 ரூபாய் செலவுல நவீன சமுதாய கூடங்கள் கட்டப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம 3 புதிய அங்கன்வாடி மையங்கள், 3 நியாய விலை கடைகள், 2 கலை நிகழ்ச்சி மேடைகள், பயணிகள் ஒதுங்க 6 இடங்கள்ல நவீன நிழல் கூடங்கள். வணக்கம். திண்டுக்கல் மாவட்டம் ரெட்டியார் சத்திரம் ஒன்றியம் காமாட்சிபுரம் ஊராட்சியிலேருந்து எல்லப்பட்டியிலேருந்து பேசிகிட்டு இருக்கோம். எங்களுக்கு கலைஞரின் கனவு இல்லம் 42 வீடு கட்டி முடிக்கப்பட்டதுக்கு 2வது கட்டமாக 14 வீடு கட்டி முடிக்கப்பட உள்ளது. 14 வீடுக்கு பயனாளிகள் அடுத்த நிலையில் தயார் நிலையில் இருக்காங்க. மொத்தம் 64 வீடு பக்கமாக கலைஞரின் கனவு இல்லம் கட்டி முடிக்கப்பட உள்ளது. அடுத்து RRHல 42 பேருக்கு கட்டி முடிக்கப்பட்டது. பழுது பராமரிப்பு பார்க்கப்பட்டுள்ளது. அண்ணா மறுமலர்ச்சி திட்டத்தில் ஒருவர் பயனடைந்து உள்ளனர். 11 ஓகச்சிட்டி புதுசாக கட்டியிருக்காங்க. அதுக்கு கனெக்ஷனும் ஒரு டேங்காக கொடுத்துட்ருக்காங்க. அடுத்து நியாய விலை கடைகள் 3 கட்டி முடிக்கப்பட்டு திறக்கப்பட்டு பயனடைந்த நிலையில் உள்ளது. 3 அங்கன்வாடிகளும் திறந்துள்ளன. அடுத்து கிராம சாலைகள் திட்டத்தின் மூலமாக 6 சாலைகள் கட்டி முடிக்கப்பட்டு பயன் பெற்று வருகிறார்கள். 3 கல்யாண மண்டபம், சமுதாய கூடம் கட்டி முடிக்கப்பட்டுள்ளது. அடுத்து பஞ்சாயத்து ஆஃபீஸ், இந்த மாதிரி நிறைய நாங்கள் கேட்ட உடனே எல்லா பில்டிங்குமே எங்களுக்கு ஐபி சார் கேட்டவுடனே எல்லாமே செஞ்சு கொடுத்துருக்காங்க. உடனே அதுக்கான ஆக்ஷன் 10 நாளில் எடுத்து எங்களுக்கு என்னென்ன பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் வேணுமோ அத்தனையுமே முடிச்சு கொடுத்துருக்காங்க. அடுத்து தண்ணி பிரச்சனை, இந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே எங்கள் ஏரியாவில் இல்லை. எல்லாமே ஓரளவுக்கு முடிஞ்சிருச்சு. நாங்கள் ஆத்தூர் தொகுதி ரெட்டியார் சத்திரம் ஒன்றியம் காமாட்சிபுரம் கிராமம் கோட்டைப்பட்டியிலேருந்து பேசுகிறோம். ஐபி ஐயா அவர்கள் எங்களுக்கு தண்ணீர் வசதி செஞ்சு கொடுத்துருக்காரு, டேங்க் கட்டி கொடுத்துருக்காங்க, பிள்ளைகளுக்கு பால்வாடி வசதி செஞ்சு கொடுத்துருக்காங்க. இப்போ சமுதாய கூடம் எங்கள் ஊருக்கு வருது, ரேஷன் கடை கட்டி கொடுத்துருக்காங்க, முழு நேரம் ரேஷன் கடை கட்டி கொடுத்துருக்காங்க. விவசாயத்திற்காக மக்காச்சோளம் அந்த மாதிரி போடுறதுக்கு விவசாய களம் கட்டி கொடுத்துருக்காங்க. ஸ்டாலின் ஐயா கொடுக்குற 1000 ரூபா எங்களுக்கு 1000 ரூபா மாதம் மகளிருக்கு 1000 ரூபா கொடுக்குறாங்க. இந்த மாதம் 2 மாதத்துக்கு தவிர்த்துட்டு இந்த 3 மாதத்துக்கு சேர்த்து 3000 ரூபாயும் கோடைகால உதவியாக 2000 ரூபா, மொத்தம் 5000 ரூபா கொடுத்துருக்காங்க. இது எங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்குது. எப்போவுமே நாங்கள் ஐபிக்கு தான் ஓட்டு போடுவோம். அவர் தான் ஜெயிப்பார் 2026. இந்த அசுர வளர்ச்சிக்கு பின்னாடி ஒரு வலுவான தலைமை இருக்கு. மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களின் வழிகாட்டுதலும் பெரியசாமி அவர்களின் இடைவிடாத முயற்சியும் தான் காமாட்சிபுரத்தை இன்னைக்கு ஒரு தற்சார்பு ஊராட்சியா மாத்தி இருக்கு.